என் தங்கப்பிள்ளையே, எத்தனை தடைகள் எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் இன்று இந்த தாய் என்னுடைய வாக்கினை நீ கேட்டுவிடு. என் பிள்ளையே, எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் பல தடைகளை தாண்டி நாளைய திங்கள் கிழமையின் விடியலில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று இவர் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் பிள்ளையே, தெய்வங்களின் அன்பை பெற்றுக்கொண்ட உனக்கு நாளைய விடியலில் நல்ல செய்தி வருவது நிச்சயமாகிவிட்டது. உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போவது உறுதியாகிவிட்டது. எவ்வளவுதான் கஷ்டத்தில் இருந்தாலும் நான் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு ஆறுதலையே கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. நாளை நான் சொல்கின்ற விஷயம் நடந்த பிறகு நிச்சயமாக என் பிள்ளை நீ எனக்கு நன்றி சொல்வாய். என் குழந்தை, இந்த நாளில் இந்த வாக்கு உனக்கு கிடைத்திருக்கின்ற நேரத்தை நீ உன் மனதிற்குள் நிலைநிறுத்தி வைத்துக்கொள். யாருடைய வார்த்தைகள் உன்னுடைய மனதிற்குள் நீங்காத எண்ணங்களை கொடுக்கின்றதோ, யாருடைய வார்த்தைகள் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற கஷ்டங்களை எடுத்து வெளியில் போடுகின்றதோ, அது இந்த வாழ்க்கையை உனக்கு தலைகீழாக புரட்டி போடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அதைத்தான் இன்று இந்த தாயானவள் நானும் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு விடியலிலும் உனக்கான வெற்றியினை கொடுப்பது யார் என்று நான் உறுதி செய்கின்றேன். அதுபோல நாளைய விடியலில் உனக்கான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கப் போவது யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். யார் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறார்கள் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நன்மைகளை தெளிவாக தெரிந்து கொண்டு அதை சரியாக பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருந்து விட்டால் போதும். எல்லா மாற்றங்களும் எல்லா திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நல்ல நிலையை கொடுக்கும். எல்லாமும் உனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்ல நாளில் நல்ல திருப்பங்களை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு வேதனைகளை கொடுத்ததோ, எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு மன கஷ்டத்தை கொடுத்ததோ, அந்த நேரத்திலேயே இந்த வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கைக்குள் முழுமையாக வந்துவிட்டேன். என் பிள்ளையே, நான் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற அற்புதங்கள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா? என் பிள்ளையே, நாளைய விடியலில் உனக்கு ஒருவரின் மூலமாக உதவிகள் கிடைக்கப் போகிறது என்றால் அதை சர்வசாதாரணமாக நினைத்துவிடக் கூடாதல்லவா? ஏதோ ஒரு நன்மை உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போவதை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இப்பொழுதே உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைய இரவை என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு கடந்து வர வேண்டும். உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள், உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற கஷ்டங்கள் இவை எல்லாமும் நீங்கி உனக்கு பல நன்மைகள் பிறக்க வேண்டும். எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் என்று நீ நினைத்தாயோ, அந்த நேரத்தில் எல்லாம் இனிமேல் நமக்கு மன சந்தோஷம் கிடைக்கும் என்று எண்ணிப்பார். நிச்சயமாக அது கிடைக்கும். நீ எதை உன் வாழ்க்கையாக எண்ணுகின்றாயோ, எதை உனக்கானதாக நினைக்கின்றாயோ, அதுதான் உனக்கானதாக மாறும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணங்கள் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் தவறாக எண்ணிக்கொள்வாயானால், அதை நீ சரியான பாதையில் புரிந்து கொள்ளாமல் தவறான பாதையில் எடுத்துச் செல்வாயானால், நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகள் மிஞ்சிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை கஷ்டத்தை கொடுக்குமா என்று கேட்பாயானால், அது உன்னுடைய எண்ணங்களை பொறுத்தது. வாழ்க்கை எப்பொழுதும் போல இப்படி ஏதான் இருக்கும். அதை நீ எந்த மனநிலையில் ஏற்றுக்கொள்கிறாய் என்பதை பொறுத்து உனக்கு சந்தோஷமா கவலையா என்பது முடிவாகும். என் தங்கமே, மனதிற்குள் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை இன்று நீ வெளிக்கொண்டு வா. எத்தனையோ பிரச்சனைகள் இருந்துவிட்டு போகட்டும். எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது என்பதனை மட்டும் நீ மனதிற்குள் பதிய வைத்துக்கொள்.
இன்று இரவு உன் மனதில் நீ எண்ணிக்கொள்கின்ற விஷயங்கள், இன்று இரவு நீ உன்னுடைய மனதில் யோசிக்கின்ற விஷயங்கள் என்று எல்லாமும் நாளை உன்னுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும். அதை உன் வாழ்க்கையாக மாற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உன் தாயானவள் எனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. நான் என்னுடைய பொறுப்பிலிருந்து ஒரு நாளும் விலக மாட்டேன். நீயும் உன்னுடைய செயலிலிருந்து விலகாதே. நீ நல்லது நினைத்து நல்லது நடத்தினால் நிச்சயமாக இந்த அம்மாவும் உன்னோடு சேர்ந்து உனக்கு அதனை நல்லபடியாக மாற்றி கொடுத்து விடுவேன். நாளைய விடியலில் உனக்காக ஒருவரால் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கப் போகின்றது எனும் பொழுது அதை நிச்சயமாக என் பிள்ளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாளை உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற உதவிகளை நீ சரியாக பெற்று கொள்ள வேண்டும். உனக்கு உதவிகளை தரப்போவது யாராக இருக்க முடியும் என்று யோசிக்கின்றாய். என் பிள்ளையே, இன்று இந்த பௌர்ணமி நாளில் தெய்வங்களை நல்லபடியாக வணங்கி தெய்வத்தின் அன்பையும் அருளையும் நீ பெற்று கொண்டாய் என்பது உண்மை. தெய்வம் உனக்கான ஆசிகளை வழங்கி இருக்கிறது என்பது உண்மை. ஏன் அதை நிரூபிப்பதற்கு இந்த வராகி நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் அல்லவா? இது ஒன்று போதாதா? நிச்சயமாக நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் தெளிவாக நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய். அப்படியானால் இனிமேல் வரவிருக்கின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து நிச்சயமாக உன்னால் மீண்டு வர முடியும். எதனால் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுத்தது என்பதனை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். யாரோ ஒருவர் உனக்கு வேதனையை கொடுத்ததற்காக எல்லா நேரங்களிலும் அதையே நினைத்து என் குழந்தை நீ மனம் வேதனை அடையக்கூடாது. எல்லா நிலைகளும் இந்த வாழ்க்கையில் மாறும். எல்லா சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும். யாரோ ஒருவரினுடைய ஒத்துழைப்பு உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும். இதையெல்லாம் நீ மறக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நான் உனக்கு நடத்தி கொடுத்து விட்டால் அதுவே உனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் அல்லவா? அந்த மகிழ்ச்சியோடு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் நீ கடந்து வந்துவிட வேண்டும். நாளைய விடியலானது திருவோணத்தினுடைய விடியல். என் பிள்ளையே, திருவோண திங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நீ காண வேண்டும். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல நல்ல திருப்பங்களை நீ உணர வேண்டும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷங்கள் நிலைத்திருக்க வேண்டும். நீ எதிர்பார்த்த அத்தனையும் உனக்கு கிடைக்க வேண்டும். என்ன நினைத்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு நாளை திருவோணத்தினுடைய விடியலில் பெருமாளை வணங்கி என் பிள்ளை உனக்கான நன்மைகளை நீ பெற்று கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நாளைய விடியலில் துளசி இலை கிடைத்தால் ஒரு இலையை எடுத்து நீ தண்ணீரில் போட்டு குடி. இல்லை என்றால் உன் வாயில் போட்டு மென்று அந்த சாற்றை முழுங்கு. நிச்சயமாக என் குழந்தையே, உன்னுடைய மனதிற்குள்ளும் சரி மிகுந்த தெளிவை அது உனக்கு நிச்சயமாக கொடுக்கும். என் பிள்ளையே, ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் மனதிற்கு தெளிவை கொடுக்கும். இந்த இலை உனக்கு மிகப்பெரிய தெளிவை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது நாளை என்றுதான் மட்டுமல்ல, எல்லா நாட்களிலுமே இதை தொடர்ந்து செய்து வா. நிச்சயமாக உனக்குள் மிக பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் தெரிய தொடங்கும். என் குழந்தை, செய்ய நினைக்கின்ற விஷயங்களுள் எந்த அளவிற்கு உனக்கு தெளிவு இருக்கின்றது, எந்த அளவிற்கு நீ நினைத்ததை பெற முயற்சி செய்கின்றாய் என்பதனை யோசித்தால் நிச்சயமாக உன்னால் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளைக்கு மனதிற்குள் நிம்மதி என்ற ஒன்று தானாகவே வந்துவிடும். என் நாளிலும் என் குழந்தைக்கான மன சந்தோஷத்தை கொடுக்க தயாராக இருக்கின்ற இந்த வராகி உன்னை தேடி வந்து தருகின்ற இந்த செய்திகளை எல்லாம் சரியாக நீ பின்பற்றுவாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் இருந்து யாராலும் பறிக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய மனநிறைவு இதுவெல்லாம் என்றென்றைக்கும் உனக்கே சொந்தமானது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய கால நேரம் உனக்கு கூடி வந்திருக்கின்றது. அதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை வந்து சேர்ந்திருக்கின்றது. எப்பொழுதும் போல என் பிள்ளை மன சந்தோஷத்தோடு இரு. உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை நான் நல்லபடியாக மாற்றி கொடுக்கின்றேன். உன்னோடு பயணிக்க இந்த வராகி எப்பொழுதுமே
தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நாளிலும் உனக்காக உன் அம்மா நான் இருப்பதனால் நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். யாரை நினைத்தும் என் குழந்தை வேதனைப்பட வேண்டாம். உன்னுடைய வெற்றியை உறுதி செய்வது உன் அம்மா நான் என்பது மட்டும் உனக்கு நினைவில் இருந்தால் போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.